வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு. இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்களில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி அதிபதி சந்திரன். ஸோ இது ஒரு ஜலராசி, நீர் ராசி, தாய்மை உள்ளம் கொண்டது. எல்லோரையும் வந்துட்டு ஒரு பாசமாக அன்பாக பேசி கரெக்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு ராசி, நட்பாக பழகுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு மெயினாக ஓடிட்டுருக்குது, மேஜரான இஷ்யூ. பட் அது ஒரு பெரிய மேஜரான இஷ்யூன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கோச்சார பலன்களை விட உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் தான் வந்துட்டு மெயினாக வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இது ஒரு பொது பலன்கள் தான், அதனால் அதை நீங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்காத வேணாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு மாதிரி. பட் இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் வந்துட்டு புதுசாக இந்த விதமான தொழில் இல்லாட்டி ஒரு வேலை இது சார்ந்த விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறத வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 10ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனி மே மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வரார். ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் இந்த கடகராசி மக்களுக்கு. ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் வந்து அடித்து துவைச்சி சில விஷயங்கள் நஷ்டப்படுத்தி இருந்தாலும் இப்போது இந்த லாப குரு வந்து உட்கார்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இனி ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிஸ்னஸில் வந்துட்டு புதுசாக வர வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களே வந்துட்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான தேவையான விஷயங்கள் செய்கிறது, அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்க மூலிமா தான் இப்போ உங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைக்க போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே கொஞ்சம் டக்குன்னு முடிக்க பாருங்கள். ரொம்ப காலம் பெண்டிங் வைக்க வேணாம். சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் பார்த்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டைரியில் நோட் பண்ணி ஒவ்வொரு வேலையை வந்து முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பாஸ்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ஒரு லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் முதலாளி சொல்கிறாரு அப்படின்னா அந்த வேலையை வந்துட்டு தள்ளி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அன்னன்னைக்கே முடிக்க பாருங்கள். அப்படி முடிக்க முடியாத பட்சத்தில் அந்த வேலையை வந்துட்டு எவ்வளோ நாளாக முடிக்கணுங்கிறத வந்துட்டு முதலையே உங்களுடைய மேனேஜருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு என்னதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஃபாலோ பண்ணி போங்க. ஜால்ரா போடாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தாலே வந்துட்டு இந்த காலகட்டம் வந்துட்டு சனி பகவானாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது மட்டுமே கொடுக்கறது கிடையாது, நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ உழைப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் உட்கார்றாரு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக குரு மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து 3ஆம் இடத்துல வந்து தடை பண்ணிட்டு இருந்தவர் வந்துட்டு குருவோட பார்வையினால் மட்டுப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல முயற்சி வந்துட்டு பலிதமாகக்கூடியல இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறார். ராசிக்கு 5ஆம் இடம் தான் விருச்சிக வீடை பார்க்குறார். ஸோ அந்த விருச்சிக வீடு சார்ந்த பலன்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகர வீட்டை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் பாஸுக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், டீம் லீடருக்கும் உங்களுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவில் அவருடைய குரு பார்வை இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போங்க. புதுசாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அந்த வாடிக்கையாளர்களுக்கும் நீங்கள் பழைய வாடிக்கையாளர்கள்கிட்ட பண்ண தப்பை எங்கேயும் பண்ணிடாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விதமாக சர்வீஸ் பண்ணுங்கள். இந்த கடகராசி மக்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இந்த லோயர் லெவலில் அரசியலில் வந்துட்டு ஒரு தொண்டர் மாதிரி இருக்கவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயலாளர்களுக்கு பிஏ மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சைடுக்கும் மக்களுக்கு வந்துட்டு ஒரு பாலமாக இணைக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு கிளர்க்கு, ஒரு விஏஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸு, ஒரு கருவூல டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்குள்ளே வருவாங்க. மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு சின்ன லெவலில் மெஸ் வச்சு நடத்துகிறவங்க, ரோட் சைட் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். ஐஸ்கிரீம் ஷாப்பு, அப்புறம் இந்த ஜூஸ் ஷாப்பு, இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் இந்த டைம் வந்துட்டு
ரொம்ப சூப்பராக வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ஏன்னா சம்மர் டைம் நார்மலாக வர கஸ்டமர்ஸை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சர்வீஸ் வந்து நல்லபடியாக பண்ண ஆரம்பிங்க. மெயினாக இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் எகத்தாளம் பேசுகிறது, எதிர்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த அஷ்டம சனினால் வர பாதிப்பு வந்து பெருசாக உங்களுக்கு இருக்காது. நாம் உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அரசு அதிகாரிகள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நியாயமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான சம்பளம் உங்களுக்கு இவ்வளோ காலம் நல்லபடியாக கிடச்சிட்டு இருக்குது, அதை மட்டும் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தால் போதும். தயவுசெய்து எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்குறக்கா வந்துட்டு அதிகமாக லஞ்சம் வாங்க நினச்சிங்கன்னா தேவையில்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் ஆஃபீஸில் சிக்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து 8ல் உட்காரது அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது. உங்களுக்கு தேவையான சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்காக வந்துட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ட்ராஜடியில் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டிடும். ஈவன் வேலை கூட வந்துட்டு போகிறக்கூடான அமைப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்டையும் சரி, மக்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்குறதுலையும் சரி, கொடுத்த வாக்குறுதியை தயவுசெய்து காப்பாற்ற பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் அப்ளை பண்ணி ஈவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்க ஆரம்பித்தாலும் ரொம்ப காலம் நீங்கள் இழுத்துட்டு போகிறதுனால உங்கள் மேலே வந்துட்டு வெறுப்பு வந்துட்டு இப்போ இந்த காலகட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். பொதுவாகவே உங்கள் மேலே வந்துட்டு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அமைச்சர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து சுமாரான டைமாக இருக்கிறது. அதனால் வேலைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். பணங்காசுக்கு வந்துட்டு கிடைக்கிற விஷயங்கள், நியாயமாக கிடைக்கிற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் போராடுனா ஓகே. மீதி எக்ஸ்ட்ரா எனக்கு அலவன்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி நீங்கள் போராடினீங்கன்னா இருக்கிற வேலையை வந்து நீங்கள் பறிகொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது நல்லது. கிடைச்சதை விட்டு சந்தோஷப்பட்டீங்கன்னா இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான தமிழ் புத்தாண்டாக இருக்கும். அடுத்து மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப வந்து கவனக்குறைவு, ஒரு சோம்பேறித்தனம், எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்கும். தயவுசெய்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு டே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் போய் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து அதே மாதிரி சாயங்காலம் விநாயகர் கோயிலில் போய் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதெல்லாம் வேணாம், அதுக்கெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த காலத்தில் படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஸோ படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அனாவசியமாக வந்துட்டு இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது, அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஊர் சுற்றுற போகிறது, நீர்நிலைகளில் போய் நான் குளிக்க போகிறது, நான் போய் கிணத்துக்குள்ளே வந்துட்டு சம்மர் சல்ட் அடிப்பேன், டைவ் அடிப்பேன், குதிப்பேன்லாம் போய் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத சிக்கல்கள் கொண்டு போய் உருவாக்கும். சரியாக வந்துட்டு நீங்களும் போய் விழுகிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டும் போய் அதில் போய் சிக்கிற சூழ்நிலை உருவாகும். அது மூலியமாகவே உங்களுக்கு போய் கெட்ட பேர் உருவாகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து இல்லத்தரசிகள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்துட்டு 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த கடகராசிக்கு நேர் 7ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வீடு. இப்போ அவரே போய் 8ல் போய் அஷ்டம சனியில் போய் உட்காந்துக்கிறப்போ நீங்கள் ஒன்று சொல்ல போய் உங்கள் வீட்டுக்காரர் ஒன்று புரிஞ்சுக்க போய் உங்கள் வீட்டுக்காரர் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து காலம் ஓடிட்டே இருக்கும். சில பேர் வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கிறனால வந்துட்டு திடீர்னு நான் டைவர்ஸ் பண்ணுறேன், எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கலை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு பெண்கள் மட்டும் சொல்லுவாங்கன்னு கிடையாது, ஆண்களே கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்துக்கிறேன், நான் வேறு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காதல் உறவு, ஈவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரிகிற சூழ்நிலைகள் ரொம்ப அதிகம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய உறவில் வந்துட்டு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிக்கிற பார்க்குறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் வந்துட்டு பேசி வந்துட்டு பிரச்சனையை பெருசாக்க வேணாம். 3ஆம் நபர் தலையீடு தயவுசெய்து வேணவே வேணாம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு சட்ட லிமிட்டுக்குள்ளே நிப்பாட்டிச்சோங்க. அந்நியர்களோட தலையீடு வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிடும். யாராக இருந்தாலும் வீட்டு வாசல் வெளியில் நிற்காரிச்சு பேசி நீங்கள் வழி அனுப்பி வைக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இல்லத்தரசிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் வந்துட்டு மகளிர் சுயஉதவிக்குழுவில் கடன் வாங்கினேன், அதனால் வந்துட்டு அதுக்கு பணம் கட்டணும், இப்போ எனக்கு வருமானம் வரலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஸ்நேகத்தில் போய் விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் லைன்ஸில் வந்துட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டீலையும் வந்துட்டு டீல் பண்ணுறப்போ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சபார்டினேட்ஸ், உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்களோட ஆடிட்டர்ஸ் இவங்ககிட்டலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.
மெயினாக வந்துட்டு உங்களுடைய குரு மாதிரி இருக்கிற ஒரு நல்லவர் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட 1க்கு 2 தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிப்போங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது தனிப்பட்ட முறையில் எடுக்கிறப்போ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்ககிட்டலாம் குரூப் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் பண்ணுங்கள். ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு வழியில் இருந்திங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத சில அரசியல் ரீதியாக நீங்கள் சிந்திக்க வேண்டி வரும், சந்திக்கவும் வேண்டி வரும் சில பிரச்சனைகளை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையான தமிழ் புத்தாண்டாக இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு சகல விதத்திலும் ஏற்றத்தையும் சந்தோஷம் தரும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சவர தொழிலாளர்கள் இருப்பாங்களா, வண்ணான்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிப்பறை சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்கிறவங்க, மார்ச்சரியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அரிசி, மளிகை சாமான் இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.